பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருக்கோம், நல்ல உதிரி உதிரியான ரைஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்ல எண்ணெய் இப்படி தேம்பி வர்ற மாதிரி ஒரு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எண்ணெய். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்குது கொஞ்சம். இது சிக்கன் குழம்பு எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இது சிக்கன் ஃப்ரை, அதாவது குழம்புலேருந்து எடுத்து பிச்சு போட்ட சிக்கன்னு சொல்லி இந்த மாதிரி பிச்சு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி கொடுத்துருக்காங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபா. அம்பாசமுத்திரம் சர்தார் பரோட்டா கடையில் வாங்கினோம். ஸோ இது வாங்கும் போது இது எடுத்தாங்கல்ல பீஸு, அந்த பீஸு எடுத்த பாத்திரத்தில் இருக்க குழம்பு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினது இந்த குழம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆம்லேட் வாங்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாமா? மீன் குழம்புல ஒரு பீஸ் மாட்டிருக்கு பாருங்கள், இவ்வளோ. ஓகே, ரொம்ப விரவிடுறோம். ஆம்லேட்டில் கொஞ்சம் பிச்சுட்டு ஆம்லேட்டு, அப்புறம் ஸ்ப்ரே. இது பார்த்திங்கன்னா எனக்கு செஸ்ட்டு பீஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு செஸ்ட்டு பீஸ் பிடிக்காது, ஹார்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு செஸ்ட்டு பீஸ்னால் தான் பிரியும். ஸோ நான் செஸ்ட்டு பீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ செஸ்ட்டு பீஸில் ஒரு பீஸு, நல்ல கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பெப்பர், மிளகாலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அப்போ பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி சண்டே. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.